ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சிவராத்திரி ஸ்பெஷல். இன்றைக்கி பால்குடம் எடுக்க போகிறோம். நம்ம முத்துரங்கோயிலேருந்து கருப்பசாமி கோவிலேருந்து முத்துரம்மன் கோவிலுக்கு எடுக்க போகிறோம். அங்கே ஸ்படிகலிங்கம் வச்சு சிவராத்திரிக்கு ஸ்பெஷலாக நைட்டு பூஜை பண்ணுவாங்க. இந்த ஆண்டும் அது நடக்கு. இன்றைக்கி பால்குடம் எடுக்கிறது, காலையில் பால்குடம் எடுக்கிறது, ஈவினிங்கில் சிவராத்திரிக்கு ஸ்படிகலிங்கம் வச்சு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறது, அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே நடக்கும். இப்போ அதோட ஸ்டார்டிங் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பால்குடம், அக்கினி சட்டி, இந்த வருஷம் முளைப்பாரி எடுத்து வராங்க போலுக்கு. எங்களுக்கு தெரியாது. போன ஆண்டு பால்குடம் எடுத்து வந்தது தெரியும், அக்கினி சட்டி எடுத்து வந்தாங்க அப்படின்னு தெரியும். இந்த வட்டத்திலேருந்து முளைப்பாரி எடுத்து வராங்க போலுக்கு. அங்கே போனதுக்கு அடுத்தா எங்களுக்கே தெரியும். இந்த தர குரூப் சாரியும் கோயிலேருந்தே சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே 250 ரூபா. நீங்கள் இந்த முளைப்பாரி எடுக்கவங்க பால்குடம் எடுக்கவங்க எல்லோரும் நீங்கள் 250 ரூபா கோயிலில் காப்பு கட்டிட்டு கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு சாரி கோயிலேருந்து குரூப் சாரி நாங்கள் கொடுக்கோம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. 250 ரூபா நாங்கள் கொடுத்துருந்தோம். எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் ஒரு 30 பேர்கிட்ட போயிருப்போம்னு நினைக்கிறேன் எங்கள் ஊர்லேருந்து. அதுக்கடுத்து சுற்றி எல்லா ஊர் சைடு இருக்கவங்களுமே வந்திருந்தாங்க. இந்த ஆண்டு முளைப்பாரி வந்ததுனால அம்மனுக்கு சப்பரம், அப்புறம் சீராட்டெல்லாம் அம்மனுக்கு கொண்டு போனாங்க தாம்பலத்தில் வச்சு. இந்த ஆண்டு விசேஷமாக இருந்தது. இப்போ சப்பரம் போயிட்டு சப்பரத்து பின்னாடி சீராட்டு கொண்டு போகிறவங்க, அப்புறம் பால் குடம், அப்புறம் அக்கினி சட்டி, அப்புறம் முளைப்பாரி இதெல்லாம் போனது. இப்போ பால்குடம் உள்ளே கோயிலுக்குள்ளே போய் இறக்குதாங்க. பால்குடம் வாங்கி எல்லா மக்கள்கிட்டையும் அங்கே பால் அபிஷேகம் பண்ணதுக்கு வாங்கி ஒரு பெரிய அண்டா மாதிரி இருந்தது. அந்த அண்டாவில் ஊற்றிட்டு எல்லாருக்கும் அவங்க குடத்தில் கொஞ்சோண்டு பாலோடு கொடுத்து விட்டுருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாருமே கோயிலுக்குள்ளே போய் பாலை கொண்டு போய் அங்கே அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கோயிலில் ஒரு செகண்ட் உட்காந்து எழுந்திரிச்சிட்டு எல்லாருமே அதுக்கடுத்து வெளியே போய் உட்காந்துருந்தாங்க. நாங்களும் பால் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளே வெளியே போய் நாங்கள் உட்காந்துருந்தோம். இப்போ இது காலையில் யாருமே சாப்பிடலை, எம்டி ஸ்டமக்கில் விரதம் இருந்து தான் எல்லோரும் பால்குடம் எடுத்து போனது. பால்குடம் எடுத்து போயிட்டு அங்கே இருந்து மதியத்துக்கு அங்கே அன்னதானம் விட்டுருந்தாங்க. எல்லோரும் மதிய சாப்பாடு சாப்பிட்றது மாதிரி 2 மணிக்கிட்ட ஆகிட்டு, நான் குழந்தைங்க எல்லாருமே பசிக்குன்னு சொன்னதுனால எங்கள் பாப்பா குட்டி பாப்பா எங்கள் வைஷ்ணவி பால்குடம் எடுத்தா. எங்கள் கன்னியா அம்மாவுக்கு சப்பரத்துக்கு முன்னாடி சீர்தட்டு தீட்டு இது பாப்பா செஞ்சாங்க. அதனால பாப்பா 2 பாப்பாவுமே பசிக்குன்னு சொல்லியும் பாப்பா பால்குடம் இறக்கவுமே நாங்கள் குடத்தை கொண்டுட்டு நாங்கள் வெளியே அன்னதானத்தில் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நாங்கள் உட்காந்துட்டோம். அதெல்லாம் வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியலை. இப்போ பால்குடம் எல்லாருமே கொண்டாந்து கொடுத்து எல்லோரும் அந்த இதில் அபிஷேகத்துக்கு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அம்மனை சப்பரத்தில் கொண்டு வந்தாங்க பாருங்கள். அது முன்னாடி சப்பரத்து முன்னாடி ஊஞ்சல் மாதிரி அந்த இதில் போடுதாப்பில் அதில் செயின் போட்டிருந்துருக்காங்க. அந்த இதில் சப்பரத்தை அதில் மாட்டுறதைக்காண்டி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அக்கினி சட்டி, முளைப்பாரி எல்லாமே ரெடியாக நிற்கிது. இன்னும் பாதி தான் பெயருக்கு பால்குடம் எல்லாம் கோயிலுக்குள்ளே. இன்னும் பாதி பால்குடம் போகலை, லைனில் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து முளைப்பாரி எடுத்தவங்கெல்லாம் அந்த சப்பரத்து முன்னாடி போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மைக்கில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் முளைப்பாரியெல்லாம் அங்கே போங்க சப்பரத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பால்குடம் எடுத்தவங்க மட்டும் லைனில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கடுத்து பால்குடத்தை போய் இறக்கிட்டு அதுக்கடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு இதுக்கடுத்து வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்தாலே தெரியும். இப்போ ஒரு பாதி பால்குடம் தான் உள்ள கோயிலில் இறக்கியிருக்குன்னு, பாதிக்கு மேலே பால்குடம் உள்ளே இறக்க வேண்டியிருக்கு. முளைப்பாரி எடுத்தவங்களாம் அங்கே போங்கன்னு சொல்லி முளைப்பாரி எடுத்தவங்க அப்படியே கொண்டு போய் அங்கே சப்பரத்துக்கிட்ட வைக்க போய்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அங்கே முத்துரங்கோயிலுக்கு போகிற பாதையில் அந்த கரை வரைக்கும் ஆள் நின்னாங்க. இப்போ கோயிலில் ஓரளவுக்கு கொஞ்சம் பாதிக்கு மேலே கோயிலுக்குள்ளே போய் பால் குடத்தை அபிஷேகம் ஊற்றிட்டு வெளியே மிச்சம் ஆளுங்க நிற்கிறதுனால இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. இப்போ கோயிலை ஃபுல்லாக சுற்றி ஆள் கோயிலை சுற்றி ஆள் நிற்கிது.
அக்கினி சட்டி எடுத்து வந்தது எங்கள் ஊரில் ஒருத்தவங்க வந்து எடுத்து வந்திருந்தாங்க. அப்புறம் இன்னொரு அண்ணா வந்து எடுத்திருந்தாங்க, ராயல்கார அண்ணா. அவங்களும் இன்னொருத்தவங்க அக்கினி சட்டி எடுத்திருந்தாங்க. சாமி அங்கங்கே நிறைய பேருனால சாமி வந்து நல்லா பால் குடம் எடுத்துட்டு நிறைய பேர் சாமி வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு பொண்ணுக்கு சாமி வந்து அந்த சைடு ஆடிக்கிட்டு இருக்கு, இன்னும் 2 பேர் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு அக்கினி சட்டி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவங்க வந்து டெய்லரிங் சேனல்னு போட்டு என்ன இவங்க என்ன இப்படி திருவிழா மாதிரி வீடியோ போட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. நான் என்னென்ன பண்ணுதேனோ அதைத்தான் வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து எங்கள் அங்கனக்குள்ளே வந்து ஒருத்தவங்க வந்து பானக்கரம் கொடுத்தாங்க. பானக்கரம் கொடுத்தது தான் எல்லாருக்கும் வந்து பக்கத்தில் வந்து தாம்பழத்தை வச்சு கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு நானும் எங்கள் சின்ன பாப்பாவும் வாங்கி குடித்தோம். குடிச்சிட்டு உள்ளே போய் பாலாபிஷேகம் பண்ணதை ஒரு செகண்ட் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து சப்பரம் வந்து அந்த ஊஞ்சலை வச்சு அம்மனை வந்து அப்படியே ஊஞ்சலை வச்சு ஆடுற மாதிரி எல்லாரும் ஆட்டி பாட்டு படித்தாங்க. கொஞ்சம் நேரம் கும்மி அடித்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. இதுக்கடுத்து அன்னதானம் சாப்பிட்டு நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டோம். இது வந்து ஈவினிங்கில் கோயிலுக்கு சாயந்தரம் வந்து நாங்கள் ஊருக்கு போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பால் குடம் எடுத்து எல்லாமே கோயிலில் போய் வச்சுட்டு சாயந்தரம் வந்து கோயிலில் வந்து திருப்பி வந்து படிகலிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி பூஜை நடக்கிறது தான் இப்போ நீங்கள் வீடியோ கிளிப்பிங் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லோரும் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு எல்லாரும் வந்து சாமியை வந்து வேண்டிக்கிட்டு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணுறது எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதைத்தான் இப்போ நீங்களும் உங்களோட சேர்ந்து பார்க்கீங்க. இந்த பூஜை நடக்கையில் டைம் பார்த்தா கரெக்டாக 10 மணிக்கிட்ட இந்த பூஜை நடந்தது. இதுக்கடுத்து உச்சிக்கால பூஜை நடக்கையில் அந்த வீடியோ வந்து எடுக்கலான்னு நினைக்கல. அப்போ வந்து கொஞ்சம் குழந்தையெல்லாம் தூங்க போட்டு நானும் என் வீட்டுக்காரங்க மட்டும்தான் இருந்தோம். பாப்பா வீட்டில் இருந்தான்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ எடுத்துக்கனாலும் எனக்கு நினைவில் எடுத்திருந்தால் வீடியோ வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த பூஜை வந்து கரெக்டாக 10 மணிக்கிட்ட எடுத்துட்டு அவருக்கு வந்து சிவபெருமானுக்கு வந்து அந்த இதையெல்லாம் வச்சு பூ வச்சு லாஸ்ட்டு அந்த இது பூஜை பண்ணிவிட்டு எல்லோரும் வில்வம் வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு அவங்கவுங்க இது பண்ணுதாப்புல அந்த மாதிரி நேரத்தில் இது இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இப்போ வந்து எல்லாருமே வில்வம் வச்சு சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணாங்க. எல்லார் கையிலையும் கொஞ்சமாக கொடுத்துருந்தாங்க. எல்லோரும் அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவருக்கு அர்ச்சனை பண்ணி சாமி விட்டுட்டு எல்லாரும் வந்து வெளியே போனாங்க. சிவராத்திரி பூஜை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து பொதுமக்களும் பாருங்க, அந்த முளைப்பாரி வச்சிருந்ததுக்கு வில்வ அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார். முளைப்பாரிக்கு கும்மி அடிக்க செய்ய எல்லாம் அதுக்கடுத்து ஜேன்னு சொல்லி 12-1 மணி வரைக்கும் முளைப்பாரிக்கு அந்த இது வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து அந்த 1 மணி பூஜை வந்து 12:45 1:15 வரைக்கும் பூஜை நடந்துச்சு. அந்த பூஜை நடந்தது வீடியோ வந்து எடுத்தேன்னா என்னன்னு தெரியல. எடுத்திருந்தா நான் இதில் ஆட் பண்ணினேன். இது வந்து எங்கள் பாப்பா எல்லாருமே போடுறது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது எங்கள் பெரிய பாப்பா, இது வந்து எங்கள் குட்டி பாப்பா, உங்களுக்கே தெரியும் இது எங்கள் சின்ன பாப்பா. இது வந்து இப்போ பாப்பா போட்டிருக்க பாவாடை சட்டை என்னென்னா, நம்ம பாப்பாவுக்கு வந்து டான்ஸ் ஆடன்னு சொல்லி ஸ்கூல் காம்படிஷன்னு சொல்லி ஒரு பாட்டுக்கு தைச்சது. அதைத்தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் குட்டி பாப்பா வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பண்ணியிருந்தாங்க. டபுள் லேயர் பாவாடை மாதிரி அதுக்கு வந்து ஷால் வந்துருந்தது. அந்த மாதிரி தான் பாப்பா போட்டிருந்தாங்க. எல்லோரும் எப்படி அவங்களுக்கு மனசுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி அவரோட உச்சியில் வச்சு ஒரு சிலர், அவரோட பாதத்தில் போட்டு ஒரு சிலர், அப்புறம் வந்து அவரோட இந்த இதுக்கிட்ட போட்டு ஒரு சிலர் வந்து 2-3 தடவை கையில் வச்சு அர்ச்சனை பண்ண மாதிரி அந்த மாதிரி அவங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணி அவரை எல்லோரும் சாமி கும்பிட்டு நல்லபடியாக இந்த வருஷம் வந்து இப்படி இருந்தால் எங்களுக்கு வந்து சிவராத்திரிங்க நைட் ஃபுல்லாக போயிருக்கு. இந்த குழந்தை எனக்கு நீங்கள் வில்வேலை கொடுக்கல அப்படின்னு இந்த குழந்தை போய் கேட்டுட்டு அங்கே வில்வேலை இருக்குப்பா இருக்குன்னு சொல்லி போய் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அவர் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த குழந்தை வந்து போனது. குழந்தைங்க அங்கிட்டு இங்கிட்டு விளையாட ஜாலியாக போயிட்டு அந்த பூஜை நடக்கையில் என்னமோ செய்தாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கடுத்து தான் குழந்தைய வந்து எனக்கு இது கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. எங்கள் பாப்பாக்களுமே ஒருத்தி வந்து வெளியே விளையாட போயிட்டா. லாஸ்ட் அந்த வில்வேலை கொடுக்க நேரம் தான் வந்திருந்தாங்க. இப்போ வந்து கும்மிப்பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கடுத்து நான் வந்து சவுண்டு வந்து கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் வந்து எனக்கு சிவராத்திரி எனக்கு நைட்டு முழித்திருந்தது வேறு, தண்ணி கொஞ்சம் வேர்த்து தண்ணி குடித்ததுனால கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் எனக்காக இருக்குது. அதனால் வந்து சவுண்டே வித்தியாசமாக தான் இருக்கும். நீங்கள் வேறு யாரும் நினச்சிடாதீங்க. நான் தான் இது வந்து உங்கள் பத்மா டெய்லரிங் ஷாப்னு சொல்லி டெய்லரிங் சேனல்னு சொல்லி ஒரு சேனல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலில் தான் இந்த வீடியோ வருது.
இது வந்து கூப்பிட்டா ஓடி வருவாளா எங்கள் காளியாத்தா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சாமியை சொல்லி வரும். அந்த பாட்டு தான் இப்போ படிச்சுட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாட்டு வந்து மடப்புறத்து காளி தப்பாரமா அப்படின்னு சொல்லி மடப்புறத்து காளியை வந்து கூப்பிடுற மாதிரி ஒரு பாட்டு. இந்த பாட்டு இப்போ ஆடுற
பக்கத்திலே ஆடுறா ஆடுறா பட்டம் பார்த்து இங்கே வந்து ஆடுறா மாயமங்கல ஆலயம் ஆடுறா புறப்பாரி ருக்கிட்டு ஆடுறா இது வந்து அதுக்கடுத்து எடுத்த வீடியோ கிளிப்பிங்ஸ். அர்ச்சனை பண்ணுறது அவருக்கு வந்து தயிர், பால், அப்புறம் வந்து மஞ்சள், விபூதி, அப்புறம் வில்வம், அப்படி ஒன்று ஒன்றா வச்சு அவருக்கு அர்ச்சனை பண்ணுறது. அதோட வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஒன்று ஒன்றா அர்ச்சனை பண்ணி அதுக்கு வந்து தீபாரணை காமிச்சு அந்த இதை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பூஜையும் பார்த்துட்டு 1 மணி பூஜை இதை முடிச்சுட்டு கும்மி பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கையிலே வந்து ஊடால வந்து அந்த 12:45 அந்த பூஜை வந்து ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து அது ஒரு 1:15 1:30 வரைக்கும் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து டயத்தை பார்க்கல. இது முடிச்சுட்டு அதுக்கடுத்து போய் கொஞ்சம் நேரம் கும்மி பாட்டு படிக்க அதெல்லாம் படிச்சுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து முளைப்பாரி கிடைக்கிற கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி தான் தூக்கம் வருதுன்னு குழந்தைய சொன்னதுனால சின்ன பாப்பா என் கூட தான் உட்காந்துக்கிட்டு இருந்தா. பெரிய பாப்பா மட்டும் போய் தூங்கிட்டா. எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கையும் சரி போய் படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை போட்டதுனால இருக்க முடியல. அதனால் வந்து நான் இந்த பூஜை முடிஞ்சு இதை பார்த்துட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கும்மி அடிக்கிறத மட்டும்தான் பார்த்துட்டு அந்த முளைப்பாரி கரைக்கிறதுக்கு அந்த அம்மனை அந்த முளைப்பாரியை வச்சு அம்மன் சப்பரத்துக்கு அந்த இது ஊஞ்சல் இருக்குது பாருங்கள், அதுக்கிட்ட வச்சு முளைப்பாரி கரைக்கிறதுக்கு முந்தி ஒரு பாட்டு படிப்பாங்க. அது வரைக்கும் வீடியோ எடுத்திருந்தேன். முளைப்பாரி கரைக்கிறது அதுக்கு வந்து என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியலை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த இதில் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக எல்லா வீடியோவும் கரெக்டாக போட பார்க்கேன். ஓகேவா?
எல்லாரும் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லி அவரை மனசார தியானம் பண்ணுற மாதிரி மனமுருகி வேண்டிக்கிட்டு அந்த அர்ச்சனை பண்ணுறதெல்லாம் பார்த்து கண் குளிர ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். இது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணையில் நீங்களும் இந்த இதெல்லாம் கண்குளிர நேரடியாக பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது உருவாகட்டும் அப்படிங்கிறக்காண்டி. அதே மாதிரி இந்த சிவராத்திரி அதுவுமா என்னென்ன மனசில் எண்ணங்களோட நீங்கள் எல்லா கோயிலும் சுற்றி வரீங்களோ உங்கள் எல்லாத்துக்கும் நினச்ச காரியம் எல்லாம் சீக்கிரம் ஈடேறணும், சீக்கிரம் எல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி நானும் சிவபெருமான்கிட்ட கண்டிப்பாக வேண்டிக்கிறது. என் அப்பன் சிவன்கிட்ட நானும் வேண்டிக்கிடுவேன். இந்த பால்குடம் எடுக்கையிலே ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், நானும் என் குழந்தைங்க எல்லோரும் இந்த குடும்பமும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் இது பண்ணது. ஊர் உலகம் நல்லா இருந்தாலே என் குழந்தை என் குடும்பம் எல்லாமே நாங்கள் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி என்னோடய மனசில் ஒரு எண்ணம். அதனால் எடுத்ததுமே நான் பால் குடத்துக்குன்னு சொல்லையுமே சரி எல்லோரும் நல்லா இருக்கட்டும், என் மக்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நான் சாமி விட்டுட்டு இதை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ அதை முடிச்சுட்டு நாங்கள் இந்த மாதிரி அதுக்கடுத்து கும்மி பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பொன்னூஞ்சல் ஆடுகிறாள் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி பாட்டு வரும். அந்த பாட்டு தான் இவங்க கும்மி பாட்டு இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது முளைப்பாரி கரைக்கிறதுக்கு முந்தி முளைப்பாரியை அம்மா கிட்ட வச்சு ஊஞ்சலாட்டுற மாதிரி ஆட்டி அந்த முளைப்பாரியை பாட்டு படித்து இது பண்ணி அந்த முளைப்பாரியை கரைக்கிற அந்த பாட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட நான் போய் குழந்தைய தூக்க வருதுன்னு சொல்லி நான் போய் தூங்க போகணுன்னு சொன்னதுனால குழந்தையில கூப்பிட்டு போயிட்டேன். இதுக்கடுத்து வேறு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆழ்ந்து பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் போடுறது ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது மாதிரி வீடியோவுக்கு தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. கொஞ்சம் குரல் சரியில்லை, அதனால் இவ்வளோ தான் என்னால் வாய்ப்பு கொடுக்க முடிஞ்சிச்சு. சாரி. Oh,
தாய்மாமே கோபாலா நல்ல வழக்கினரா இந்த வீடியோ இதோட முடிய போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோவுக்கு தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் பாய். எங்கள் முத்துரம்மனாரில் பெற்று செல்லுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்க இப்படிக்கு உங்கள் பத்மாவதி. பாய்.